ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து ரெசிபி சூப்பராக அளவோடு எப்படி பண்ணுறதுன்னு சூப்பராக வந்து சிம்பிளாக வந்து சொல்லி தரப்போகிறேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சென்னை ஸ்டைல் வந்து யாமொய்தீன் பிரியாணி வந்து இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நிறைய அங்கே சாப்பிட்டு வளர்ந்தவரை தான். அவரே அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரியாணி குண்டானில் 100 ml எண்ணெய் வந்து ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதிலே வந்து 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை போட்டு நல்லா வந்து அது எண்ணெயில் கொதிக்கிற எண்ணெயில் போட்டதும் அது நல்லா வந்து பொரிஞ்சதும் அதிலே வந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 4 பச்சை மிளகா போட்டு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகணும் கலர். அதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி பழவமாக இருக்கிறது வந்து அரைஞ்சி வந்து அதிலே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட் ஆகும்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுட்டு தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டான பிறகு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அப்புறமா வந்து புதினா ரெண்டுமே வந்து போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடுங்க. சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லு வந்து அரோமாவே சூப்பராக இருக்கும் புதினா எல்லாம் போட்டால். அதிலே வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 2 டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, தேஜு பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே எது கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து தேஜுன்ற பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து சூப்பராக இருக்குது பிரியாணி. அப்புறம் வந்து சிக்கன் வந்து 1 கிலோ க்ளீனாக மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் வந்து ஆட் பண்ணி அதுலேயே தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அப்புறமா வந்து பத்தலைன்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி ஆகிட்டா வந்து நல்லா இருக்காது. ஸோ வந்து சிக்கன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வெந்த பிறகு அதில் வந்து அரிசி வந்து நான் வந்து 3 கிளாஸ் போட்டிருக்கேன். 3 கிளாஸ்க்கு 6 கிளாஸ் தண்ணி வந்து வைக்கணும். வச்சுட்டு அது வந்து நல்லா கொதித்த பிறகு நல்லா கொதிக்கணும். தண்ணி வந்து தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா கொதித்த பிறகு அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வாஷ் பண்ண ரைஸை வந்து தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்பப்போ வந்து கலாரி கொடுங்க 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. அப்புறமா தண்ணியும் ரைஸும் இந்த மாதிரி சமமாக வந்த பிறகு க்ளீனாக சமமாக பண்ணிவிட்டு கேஸ் வந்து சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி சமமாக பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அது மேலே ஒரு தட்டு வச்சு மூடிட்டு நல்லா வெயிட்டான ஒரு கல்லோ இல்லை உங்கள் வீட்டில் எது வெயிட்டாக இருக்கோ அது வந்து வச்சுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு மிக்சர் ஜார் வச்சு அப்புறம் வந்து கல்லே இருந்ததுன்ட்டு கல்லே வச்சுட்டேன். நீங்கள் எது வெயிட்டாக இருக்கோ அது வந்து வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தா மறுபடியும் ட்ரை பண்ணி சாப்பிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோ அருமையான பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.